பிள்ளைகள் கிரேட் 10 பிள்ளைகள் உங்களோட பேர்கள்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட எனக்கு தந்த பேர்கள்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதான் நான் உங்களை இனங்காண்றது ஈஸியா இருக்கும். சரியா? முரளி சார்ன்றது அது ஒரு பேரை மாத்திக்கொள்ளுங்க. உங்களோட பேர்களை மாத்திக்கொள்ளுங்க. சரியா? ஸோ நேம்ல வந்து உங்களோட பேரை மாத்திக்கொள்ளுங்க. தந்த பேரை மாத்திக்கொள்ளுங்க. பிள்ளைகள் நீங்க தந்த பேர்கள்ல மாத்திக்கொள்ளுங்க. இஷானி சரி. மற்றது என்ன? எம் ஹரிஸ்மிதா, அது மாதிரி எஸ் மோகீஷன். நிக்கிறீங்களா பிள்ளைகள்? மோகீஷன். ரைட். ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு நாங்க பாடம் தொடங்குறதுக்கு முதல் சில விஷயங்களை கதைச்சிட்டு போகலாம். ரைட். கிரேட் 10 சொல்லிய பிள்ளைகள், இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பாடங்களும் ஒரு கிரேடும் படிச்சோம். இப்ப கிரேட் 6 7 சொல்லிக்க ஒரு பாடங்கள் முடிச்சா பிறகு தேர்ட் டேர்ம் எக்ஸாம் முடிச்சிட்டு அதை வச்சுட்டு அடுத்த வருஷத்துக்குரிய பாடங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஆனா கிரேட் 10 சொல்லிக்க கிரேட் 10 மற்றது 11 சேர்ந்து தான் நீங்கள் ஓஎலுக்கு வந்து எழுத போறீங்க. சரி, அப்ப ரெண்டும் எங்களுக்கு முக்கியம். சரி, மற்றது வந்து ஓஎல் வந்து கடினமா ஆக்கி கொள்ளக்கூடாதுன்ற அது இலவான ஒரு பரீட்சை தான். கடினமா உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உடனே உடனே படிக்கிற விஷயங்களை வந்து படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது பின்னாடிக்கு ஒரு கஷ்டமா இருக்கா. சரியா? அப்ப இண்டையில இருந்து நாங்கள் ஒவ்வொரு இதா பார்த்து கொண்டு போக போறோம். மற்றது வந்து உங்களோட தியரிக்கு வந்து ரெண்டு கொப்பி வச்சிருங்க. சரியா? தியரிக்கு ரெண்டு கொப்பி வச்சிருங்க. ஒன்று வந்து தியரி விஷயங்கள் பார்த்துட்டு போவோம். மற்றது வந்து பேப்பருக்கு ஒரு கொப்பி வச்சிருங்க. சரி, நான் இப்ப குரூப்ல வந்து உங்களோட யூனிட் வைஸா இருக்கக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்து போடுறேன். சரி, அதையும் வந்து நாங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய அந்த பாஸ் பேப்பர் கேள்விகளும் செய்துட்டு போவோம். சரி, அப்ப ஒன்றுல நோட்ஸ் எழுதுறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மற்றது வந்து பேப்பர் கிளாஸுக்குன்னு சொல்லி ஒரு கொப்பி வச்சுக்கொள்ளும். பேப்பர்ன்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட் முடிய நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதுக்குன்னு ஒரு கொப்பி வச்சுக்கொள்ளுங்க. கிளியரா எழுதி ஒன்னே படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா சரி. ரைட். பாடத்துக்கு போறதுக்கு முதல் பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்றை பார்த்துட்டு போவோம். சரியா? சரி, கிரேட் 10 தொடர்பா ஒரு அறிமுகம் ஒன்றை பார்த்துட்டு போவோம். எங்களோட நோக்கம் தரம் 10 சொல்லுங்க. எங்களோட நோக்கம் வந்து ஓஎல். சரியா? 10 11 எல்லாம் சேர்ந்ததுதான் ஓஎலா இருக்க போகுது.
சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிரிவுகள் வந்து அதுல இருக்கு. சரி, அந்த 3 பிரிவுகள் பற்றி எல்லாம் ஏன் கதைக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள், எங்களோட ஃபைனல் பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஓஎல் பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகள் வரும். அப்போ ஒவ்வொரு பாடங்களும் வந்து என்னென்ன பிரிவுக்குள்ள வருது என்றதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆஹ், பாடங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கிறது அதுகள் வந்து ஈஸியா இருக்கு. சரியா, 3 பிரிவு சேர்ந்ததான் சயின்ஸ் என்று சொல்றோம். ஒன்று வந்து உயிரியல், அடுத்தது பௌதிகவியல், மற்றது வந்து ரசாயனவியல். சரி, இதுக்குள்ள உயிரியல்னு சொல்றது வந்து அங்கீகள உயிர் செயல்முறை தொடர்பா படிக்கிற ஒரு பாடம். தாவரங்கள் விலங்குகள் பற்றி படிக்கிறது, அதுல நடக்கக்கூடிய உயிர் செயல்முறைகள். கிரேட் 9ல நீங்க நுண்ணங்கிகள் பற்றி படிச்சிருப்பீங்க, மனித கண் காது படிச்சிருப்பீங்க. அதுகள் வந்து உயிரியலுக்குள்ள வரக்கூடிய பாடங்கள். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா பௌதிகவியல். பௌதிகவியல்னு சொன்னா பௌதியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது நாங்கள் அவதானிக்கிறது, தொட்டுணர்றது, அந்த மாதிரியான விஷயங்களோட சம்பந்தப்பட்டதான் பௌதிகவியல்னு சொல்றோம். சரியா, கிரேட் 9 பொறுத்த வரைக்கும் நீங்க அமுக்கம், அடர்த்தி, சரிதானே, மற்றது வந்து விசை, இப்படியான பாடங்கள் படிச்சிருப்பீங்க. இதோட சம்பந்தப்பட்டது வந்து நாங்க பௌதிகவியல்னு சொல்றோம். அடுத்த வந்து ரசாயனவியல். ரசாயனவியல்னு சொல்லிக்க ரசாயன தாக்கங்கள், மற்றது மூலகங்கள். சரியா, கிரேட் 9 என்ன சடப்பொருள் கட்டமைப்புன்ற ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அதுல மூலகங்கள் பற்றி படிச்சிருப்போம். சேர்வைகள் வந்து எப்படிப்பட்ட மூலகங்களால் ஆக்கப்படுது என்று படிச்சிருப்போம். மூலகங்களுக்குரிய குறியீடுகள் என்னென்று எழுதுறது என்று பார்த்திருப்போம். சரியா, மற்றது இந்த வருஷம் மேலதிகமா ரசாயன தாக்கங்கள், அது தொடர்பான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். சரி, அப்ப இதுகள் வந்து ரசாயனவியல் பிரிவுக்குள்ள வருது. அப்ப ஒவ்வொரு பாடங்கள், ஒவ்வொரு அலகுகளும் வந்து என்னென்ன பிரிவுக்குள்ள வருதுன்றது ஞாபகத்துல வச்சிருக்கும். என்னன்னு சொன்னா ஃபைனல் பேப்பர் வந்து இதை அடிப்படையா வச்சுதான் கேள்விகள் வந்து வரும். சரி, ஒவ்வொரு பாடப்பகுதிக்குள்ள இருந்தும் குறிப்பிட்ட வீதமான கேள்விகள் வந்து ஒன்று இருக்கு. மற்றொரு ஃபைனல் பேப்பரை பார்த்தீங்கன்னா பௌதிகவியலுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்துத்தான் ஒரு ஓஎல் பேப்பர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பாடங்களையும் நல்லா கிளியரா பார்த்து கொண்டு போகும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற பாடம் பிள்ளைகள் உயிரின் ரசாயன அடிப்படை, அல கொண்டு உயிரின் ரசாயன அடிப்படை. சரி, உயிரியல் பகுதிக்குள்ள வரக்கூடிய ஒரு அலை. உயிரின் ரசாயன அடிப்படைன்னா உயிரியன்னு சொன்ன ஒரு அங்கி. அந்த அங்கியில வந்து என்ன மாதிரி அந்த அங்கியின் உடலமைப்பு வந்து எப்படிப்பட்ட அந்த ரசாயன சேர்வைகள் அல்லது எப்படிப்பட்ட அந்த ரசாயன கட்டமைப்பை கொண்டிருக்கு என்று படிக்கிற பாடம் தான் இந்த உயிரின் ரசாயன அடிப்படை என்று பாடம். சரி, உயிரங்கிகள் எல்லாத்திலையும் வந்து அடிப்படையில பல மூலகங்கள் வந்து எங்களோட உடம்பில காணப்படும். சரி, அது மனிதனா இருக்கலாம், வேற வேற அங்கிகளா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம். பொதுவா அங்கிகள் என்று சொல்லுங்க, அங்கிகளோட உடல்ல சில மூலகங்கள் வந்து இருக்குது. சரியா, கிட்டத்தட்ட 25 மூலகங்கள் வந்து எங்களோட உடல்ல வந்து காணப்படுது. அதுல முக்கியமான மூலகங்கள் என்று பார்த்தோம்னா கார்பன், சரியா, மற்றது ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன். இந்த மூலகங்கள் வந்து முக்கியமா எங்களோட உடல்ல வந்து இருக்கு. இது தவிர கந்தகம், மெக்னீசியம், இரும்பு, அந்த மாதிரியான மூலகங்களும் இருக்குது. சரி, ஆனா கூடுதலான அளவில் காணப்படுற பிரதான மூலகங்கள் என்று கேட்டா கார்பன், ஐதரசன், ஒட்சன், நைதரசன் அவ்வளவுதான் பிரதானமா காணப்படும் எங்கட உடல். சரி, அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா மனித உடல்ல எங்கட அங்கிகள உடல்ல திணிவு 100 வீதப்படி மிக அதிக அளவில், அதாவது கிட்டத்தட்ட 65 வீதம் காணப்படுறது வந்து இந்த ஒட்சிசன். சரி, ஒட்சன் தான் கூடுதலான அளவில் காணப்படும். ஒட்சிசனை தொடர்ந்து கார்பன் இருக்கும், கார்பனுக்கு அங்கே ஐதரசன், அதுக்கு பிறகு நைதரசன். இப்படி இந்த ஓர்டர்ல மூலகங்கள் வந்து இருக்கும். ஒட்சன் தான் கூடுதலான வீதத்துல எங்களோட உடல்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்தது கார்பன், பிற ஐதரசன், நைதரசன் என்று தொடரும். சரிதான், இது மூலகங்கள்ன்ற ஒழுங்கமைப்பு. அதே மாதிரி மூலகங்கள் சேர்ந்து உருவாறது சேர்வை என்று சொல்லுவோம். அடிப்படையில சேர்வையை வந்து நாங்க 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்று சேதன சேர்வை, அடுத்தது வந்து அசேதன சேர்வை. இந்த சேதன சேர்வை அசேதன சேர்வை என்னென்று பிரிக்கிறேன்னு சொன்னா காபனை வச்சு கொண்டு பிரிக்கிறோம். காபன் மூலகம் அடங்கினதை வச்சு கொண்டு பிரிக்கிறோம். காபன் மூலகம் இருந்ததுன்னு சொன்னா சேதன சேர்வை என்று சொல்ல போறோம். காபன் இல்லாட்டி அசேதன சேர்வை என்று சொல்ல. சரி, எப்படி நிறைய சேர்வைகள் வந்து ஆஹ் உலகத்துல இருந்தாலும்
எங்கட உடல்ல இருக்கக்கூடிய அங்கிகள உடல்ல இருக்கக்கூடிய சேதன அசேதன சேர்வைகள் பற்றி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். சரி, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட உடல்ல வந்து காணப்படுற சேதன சேர்வைகளா கார்போஹைட்ரேட் சொல்லலாம். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், இதோட விட்டமின்கள். சரியா, விட்டமின்கள் இவ்வளவு வந்து சேதன சேர்வைகளா இருக்கு. இதை தவிர அசேதன சேர்வைன்னா கார்பன் உள்ளடங்காததை வந்து அசேதன சேர்வை என்று சொல்றோம். சரி, உதாரணமா குளுக்கோஸ் என்ற சூத்திரம் ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கிறபடியே அந்த சூத்திரத்தை வச்சு கொண்டு விளங்கப்படுத்துறேன். குளுக்கோஸ் வந்து அதன் ரசாயன சூத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா, ரைட், ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் குளுக்கோஸ் ரசாயன சூத்திரத்தை. மோகிசன் சொல்லுங்க பாப்போம் குளுக்கோஸ் ரசாயன சூத்திரம் என்னன்னு. சொல்லு. CO2 வந்து கார்பனீர் ஆக்சைடு. ஹரிஸ்மிதா சொல்லுங்க பாப்போம். ஹரிஸ்மிதா. C6H12O6. ரைட், C6H12O6. இதுதான் குளுக்கோஸ் ரசாயன சூத்திரம். சாரி, C6H12O6. இதுல பாருங்க, இங்க கார்பன் இருக்கிறபடியால இதுல கார்பன் இருக்கிறபடியே இதை வந்து நாங்கள் ஒரு சேதன சேர்வைன்னு சொல்றோம். அது மாதிரி நீர் எடுத்தீங்கன்னா நீர் ரசாயன சூத்திரம் வந்து H2. இதுல கார்பன் இல்ல, அப்ப இதை வந்து அசேதன சேர்வைன்னு சொல்றோம். ஆனா சில விதிவிலக்கும் இருக்கு. சரியா, விதிவிலக்குன்னு சொல்லேக இப்ப சில சேர்வைகள்ல கார்பன் இருந்தாலும் அதை வந்து நாங்க அசேதன சேர்வைகளா தான் சொல்றோம். சரி, உதாரணமா இந்த கார்பன் நோரோட்சைட், கார்பனீரோட்சைட், மற்றது கார்பனேட்டுகள், சோடியம் கார்பனேட், கல்சியம் கார்பனேட், கல்சியம் இரு கார்பனேட், அந்த மாதிரியான சேர்வைகள் எடுத்தீங்கன்னா அதுல கார்பன் வந்து ஒரு மூலமா இருக்குது, இருந்தாலும் அதை நாங்க அசேதன சேர்வையாத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது விதிவிலக்கான சேர்வையா இருக்கு, ஞாபகத்துல வச்சிருக்கோம். அது மாதிரி எங்கட உடல்ல அங்கிகள உடல்ல காணப்படுற அசேதன சேர்வைன்னு பார்த்தா நீர் காணப்படுது. முக்கியமா மிக அதிக அளவில் காணப்படுற ஒரு அசேதன சேர்வை வந்து நீர். குருதியில கூடுதலான பங்கில நீர் தான் இருக்க போகுது. மற்ற கழிவாற்றல் தொகுதியில சிறுநீர்ல பாத்தீங்கன்னா வெளியேறதுல பெரும்பங்கு நீராத்தான் இருக்கு. இதெல்லாம் அடிப்படை வந்து எங்கட குருதிக்கு இருக்கக்கூடிய நீர். அது மாதிரி உடல் இந்த தசை இழையங்கள் அதுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலான அளவில் நீர் தான் காணப்பட போகுது. சரி, அப்ப முதல் வந்து அதிக அளவில் காணப்படுற அசேதன சேர்வை நீர். இது தவிர கனி உப்புக்கள் இருக்கு, மற்றது வந்து வாயுக்கள் வந்து இருக்கு. இவ்வளவு வந்து அசேதன சேர்வை, எங்களோட உடல்ல காணப்படக்கூடிய அசேதன சேர்வை. மற்ற இதோட இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சேதன சேர்வை என்ற பிள்ளைகள் 5 சேதன சேர்வைகள் இருக்குது எங்களோட உடல். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், இதோட விட்டமின்கள், இதுவும் ஒரு சேதன சேர்வை தான். ஆனா நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள் என்ற ஒரு சொல்ல அறிமுகப்படுத்துறோம். உயிரியல் மூலக்கூறுகள் என்றது வந்து ஒரு அங்கீண்ட உடல்ல மிக அதிக அளவில் இல்லாட்டி பிரதானமா காணப்படக்கூடிய சேதன சேர்வைகளை வந்து உயிரியல் மூலக்கூறுகள் என்ற பெயரால சொல்றோம். சேதன சேர்வைகள் எல்லாம் உயிரியல் மூலக்கூறுகளாக அமையாது. உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்றது எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய மிக அதிக அளவில் எங்களுக்கு தேவைப்படுற கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலம். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட் எல்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூக்ளிக் அமிலம் உங்களை புது சொல்லா இருக்கும். நியூக்ளிக் அமிலம் என்றது ஒன்றும் இல்லை, எங்களோட பாரம்பரிய தகவல்களை கடத்துற டிஎன்ஏ என்று சொல்லுவோம். சரியா, டியோக்ஸ் ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதே மாதிரி புரதத்தொகுப்பை மேற்கொள்றது RNA என்று சொல்லுவோம், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அது ரெண்டையும் சேர்த்துதான் நியூக்ளிக் அமிலம் என்று சொல்லப்போம். அப்ப இந்த நாளும் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம், இந்த நாளும் வந்து உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்லுவோம். விட்டமின்களை நாங்க சொல்ல மாட்டோம். விட்டமின்கள் வந்து உடம்புக்கு தேவைதான், ஆனா இவையோட ஒப்படைக்குள்ள குறைந்த அளவில் தான் அது தேவைப்படுது.
அதால வந்து நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகள்ன்றதுக்குள்ள இந்த நாளையும் தான் முக்கியமா பார்க்கிறோம். கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். சரி, இந்த 4 விஷயங்களை முக்கியமா நாங்கள் உயிரியல் மூலக்கூறுகளுக்குள்ள பார்க்கிறோம். சரிதானே? இப்ப இது சேதன சேர்வைக்கும் அசேதன சேர்வைக்கும் உள்ள வித்தியாசம். ரைட். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு ஹெடிங் போட்டுட்டு எல்லாத்தையும் முருகன் நோட் பண்ணிக்கொள்ளும். சரி, அல கொண்டு உயிரின் ரசாயன அடிப்படைன்னு சொல்லி போட்டுட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸையும் முருகன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, நோட் பண்ணினா ஓகேன்னு ஒரு chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா பிள்ளைகள்? ஓ, ஓம் சார்.
ரைட். ஹரிஸ்மிதா ஓகே, மோஹிசன் ஓகே, இசானிகா சரியா? ரைட். மற்றது பிள்ளைகள் பிடிஎஃப் போட்டாலும் நோட்ஸ் எழுதுங்க, அதுக்கு தான் சொல்லுதுன்றேன். சரியா, நோட்ஸ் எழுதியக்குள்ள தான் மனதில் பதியும். பிடிஎஃப் இருக்குத்தானேன்னுட்டு நோட்ஸ் எழுதாம போவாதீங்க. ரைட். அப்போ அவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் ஒவ்வொரு இந்த உயிரியல் மூலக்கூறுகள் பற்றி பார்ப்போம். சரியா, உயிரியல் மூலக்கூறுகள் என்ற சொல்லு முக்கியம், கவனமா ஞாபகத்துல வச்சிருங்க. சேதன சேர்வைக்கும் உயிரியல் மூலக்கூறுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது ஞாபகத்துல இருக்கட்டும். இப்ப இதுல வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். முதலாவது கார்போஹைட்ரேட். சரியா, கார்போஹைட்ரேட் எடுத்தவன்டா அங்கால உங்களை விளங்கப்படுத்திட்டு வரேன். சரியா, கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னு சொன்னா உயிரியல் மூலக்கூறுகள்ல பிரதானமானது கார்போஹைட்ரேட். அங்கிகள உடல்ல மிக அதிக அளவில், உலகத்தில மிக அதிக அளவில் காணப்படுற ஒரு சேதன சேர்வு. சரியா, புவியிலேயே மிக அதிக அளவில் காணப்படுற ஒரு சேதன சேர்வை வந்து இந்த கார்போஹைட்ரேட். சரி, யாராவது சொல்லுங்க பாப்போம், ஏன் கார்போஹைட்ரேட் மிக அதிக அளவில் காணப்படுதுன்னு சொல்றோம்? உங்களை விளங்கினதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே கார்போஹைட்ரேட்டுகள்ல சிலதுகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ரைட், சொல்லுங்க. கார்போஹைட்ரேட் வந்து ஒரு மாப்பொருள் அடங்கிய உணவு. ரைட், மாப்பொருள் அடங்கி இருக்கு. வேற? சரியா, புவியில மிக அதிக அளவில் காணப்படுற சேதன சேர்வைன்னு கார்போஹைட்ரேட் சொல்றோம். ஏன்னு சொன்னா தாவரங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு வளம். இந்த தாவரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கார்போஹைட்ரேட் வந்து பல வடிவங்கள்ல இருக்குது. அதாவது தாவரங்கள் எல்லாம் ஒளித்தோப்ப செய்யும். ஒளித்தோப்பின் முதலாவது விளைபொருளா குளுக்கோஸ் வரும். அந்த குளுக்கோஸ் வந்து தாவரங்கள்ல மாப்பொருளா மாற்றப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்கு. இந்த குளுக்கோஸ் மாப்பொருள் எல்லாமே கார்போஹைட்ரேட்டுகள் தான் வருது. இது தவிர தாவரங்களோட கலச்சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா செலுலோஸ் என்ற பதார்த்தம் வந்து இருக்கு. இந்த செலுலோஸ் என்ற பதார்த்தம் வந்து ஒரு கார்போஹைட்ரேட். சரி, அப்ப எப்படி அதிக அளவில் அங்க இருக்கிறபடியே நாங்க மிக அதிக அளவான சேதன சேர்வு என்று சொல்றோம். புவியில மிக அதிக அளவில் ஆனப்படுற ஒரு சேதன சேர்வு வந்து கார்போஹைட்ரேட். அடுத்த கார்போஹைட்ரேட்டின் ரசாயன சூத்திரம், பொது சூத்திரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா முக்கியமா 3 மூலகங்கள் அடங்கி இருக்கும். ஒன்று கார்பன், அடுத்த ஐதரசன், மற்றது ஒட்சிசன். சரியா, கார்பன், ஐதரசன், ஒட்சிசன் இந்த 3 மூலகங்களும் கார்போஹைட்ரேட்ல அடங்கி இருக்கு. இதை வச்சுக்கொண்டு அவருக்கு ஒரு பொது சூத்திரம் எழுதுறோம். என்னண்டா CxH2O இதான் கார்போஹைட்ரேட்டுகளுக்குரிய பொது சூத்திரமா இருக்கு. சரியா, CxH2O இதை ஞாபகத்துல வை. மற்றது இதுல இந்த ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடப்பட்ட விகிதம் பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ல இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரியா, கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடப்பட்ட விகிதம் ஒரு நீர் மூலக்கூறுல இருக்கக்கூடிய விகிதத்தை ஒத்ததாக இருக்கு. சரியா, நீருக்குரிய ரசாயன சூத்திரம் H2O என்று சொல்லுவான். ஐதரசன் 2, ஒட்சிசன் 1 இருக்க போகுது. அதே மாதிரி தான் இந்த கார்போஹைட்ரேட்ல காணப்படுற ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் இடப்பட்ட விகிதம் 2:1 என்ற விகிதத்துல ஐதரசனம் ஒட்சனம் வந்து இருக்கும் கார்போஹைட்ரேட்ல. இன்னொரு உயிரியல் மூலக்கூறுலையும் இதே மூலகங்கள் மூன்றும் இருக்க போது பிள்ளைகள். ஆனா அங்க ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் விடப்பட்ட விகிதம் வேறையா இருக்கு. என்ன மூலக்கூறுன்னு சொன்னா லிப்பிட். லிப்பிட்லயும் கார்பன், ஐதரசன், ஒட்சன் 3 தான் இருக்கு. சரியா, கார்போஹைட்ரேட்லயும் கார்பன், ஐதரசன், ஒட்சன் இருக்குது. அதே மாதிரி லிப்பிட்லயும் கார்பன், ஐதரசன், ஒட்சன் மட்டும்தான் இருக்கு. மற்றது கார்போஹைட்ரேட்ல பார்த்த வேண்டாம், இதுவெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். காணப்படுற மூலகங்கள், அதன் பொது சூத்திரம், மற்ற ஐதரசனுக்கும் ஒட்சனுக்கும் விடப்பட்ட விகிதம். இதை தவிர கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையா நாங்கள் பிரிக்கிறோம். சரியா, 3 வகை இருக்கு. ஒன்று சொல்லுவோம் ஒரு சக்கரைட்டு. கார்போஹைட்ரேட் அடிப்படை கட்டமைப்பு வந்து ஒரு சக்கரைட்டுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி மற்றது வந்து இரு சக்கரைட்டுகள், ரெண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து வாரதான் இரு சக்கரைட்டா இருக்கு. அதே மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து வாரது வந்து பல் சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். இப்படி மூன்று வகை கார்போஹைட்ரேட்ல இருக்கு. சரிதானே? அதை பற்றி பாக்குறதுக்கு முதல் பிள்ளைகள் இந்த நோட்ஸ் ஒருக்கா எழுதி கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட் ஹெடிங் போட்டுட்டு முதலாவது பாயிண்டா போடுங்க, புவியில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வு. சரியா? புவியில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வு. அது இந்த பிடிஎஃப்ல இல்ல, ஒரு அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. புவியில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற சேதன சேர்வை. சரியா? ரெண்டாவது பாயிண்டா போட்டுக்கொள்ளுங்க, அடங்கியுள்ள மூலகங்கள். சரி, அடங்கியுள்ள மூலகங்கள் கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். மற்ற அடைப்புக்குள்ள ஐதரசனும் ஓட்சனுக்கு விடப்பட்ட விகிதத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. ஐதரசனும் ஓட்சனுக்கு விடப்பட்ட விகிதம் 2:1. சரி, இதோட கார்போஹைட்ரேட் என்ற ஹெடிங்குக்கு கீழே அதன் பொதுச்சூத்திரத்தையும் எழுதிக்கொள்ளும். CxH2O. சரி, எவ்வளவு நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த அட்டவணை அடிக்க வேணாம், அதை நான் விளங்கப்படுத்திட்டு சொல்றேன். நான் பெண்ணால் எழுதியிருக்கிற அவ்வளவு பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கார்போஹைட்ரேட் ஹெடிங் போட்டுட்டு அந்த ரெட் கலரால் எழுதியிருக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Ready done. Right. எல்லாரும் சரியா இல்லையா? ஆம் சார். ஆம் சார். ரைட். அடுத்த கவனிங்க, இந்த கார்போஹைட்ரேட் வந்து ஒரு பல்பகுதியம். சரியா? பல்பகுதியம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு செயின் ஒன்று உருவாய்க்குள்ள ஒரு சங்கிலி அல்லது முத்து மாலையை ஞாபகத்துல வைங்க. ஒரு முத்து மாலை என்று சொல்லுங்க, அப்படி ஒரு நிறைய முத்துக்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட முத்துக்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மாலை ஒன்று உருவாயிருக்கு. அது மாதிரி ஒரு சங்கிலி என்று சொல்லுங்க, ஒரு ஒரு வடிவம் திருப்ப திருப்ப வந்துதான் அந்த சங்கிலி வந்து உருவாகிருக்கு. அது மாதிரி அடிப்படையில ஒரு கட்டமைப்பு திரும்ப திரும்ப ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாகிற கட்டமைப்புகளை பல்பகுதியம் என்று சொல்லுவோம். சரி, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கும், அது வந்து திருப்ப திருப்ப ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாகிற ஒரு பெரிய சங்கிலிய வந்து பல்பகுதியம் என்று சொல்லுவோம். அப்ப நாங்கள் படிக்கிற உயிரியல் மூலக்கூறுகளுக்குள்ள பிள்ளைகள் இந்த லிப்பிட்டு தவிர மிச்சம் எல்லாம் பல்பகுதியங்களா இருக்கு. கார்போஹைட்ரேட், புரதம், அது மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள், இதெல்லாம் இந்த மூன்றும் பல்பகுதியங்கள். சரிதானே? கார்போஹைட்ரேட்டுகள் வந்து அந்த அடிப்படை கட்டமைப்பு எதன்று பார்த்தா ஒரு சர்க்கரை. சரி, ஒரு சர்க்கரை திருப்ப திருப்ப சேர்ந்துதான் கார்போஹைட்ரேட் என்ற பெரிய மூலக்கூறு உருவாகுது. அப்ப கார்போஹைட்ரேட்டின் அடிப்படை அலகு வந்து ஒரு சர்க்கரை. சரி, அதன் அடிப்படை வடிவம் அதை வந்து ஒரு சர்க்கரைட் என்று சொல்லுவோம். ஒரு சர்க்கரை.
ஒரு சக்கரைட்டுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது ஏற்கனவே நீங்க கிரேட் 9ல படிச்சபடியா சொல்றேன், குளுக்கோஸ். சரியா, குளுக்கோஸ் தான் ஒரு சக்கரைட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம். இதோட இன்னும் 2 பேர் வேற போயினா ஃப்ரெக்டோஸ் என்று சொல்லுவோம். ஃப்ரெக்டோஸ். சரி, இவரை ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு பழத்தை ஞாபகம் வச்சிருங்க. பழத்தை ஆங்கிலத்துல என்ன ஃப்ரூட்ஸ் என்று சொல்லுவோம். இந்த ஃப்ரூட்ஸ்ல காணப்படுற வெல்லம் தான் ஃப்ரெக்டோஸ். பழ வெல்லம் என்றும் இவரை சொல்றாரு. சரியா, பழங்கள்ல அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு வெல்லம் பழ வெல்லம் என்று சொல்லுவோம், ஃப்ரெக்டோஸ். அடுத்தது கெலக்டோஸ். சரியா, கெலக்டோஸ் இது பால் உற்பத்தி பொருட்கள்ல கூடுதலா இருக்கும். கெலக்டோஸ் இது 3 தான் பிள்ளைகள் ஒரு சர்க்கரைட்டு, குளுக்கோஸ், ஃப்ரெக்டோஸ், கெலக்டோஸ். சரியா, குளுக்கோஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச பெயர். ஃப்ரெக்டோஸ் கெலக்டோஸ் தான் புதுசா கேள்விப்பட போறீங்க. ஃப்ரெக்டோஸ்ன்றது பழங்கள்ல காணப்படக்கூடிய வெல்லம் ஞாபகம் வச்சிருக்கோம், ஃப்ரூட்ஸ், பழ வெல்லம் சொல்லுவோம். அதே மாதிரி கெலக்டோஸ்ன்றது பால் உற்பத்தி பொருட்கள்ல கூடுதலான அளவுல காணப்படுது. மற்றது ஒரு சர்க்கரைட்டுக்குரிய பொது சூத்திரம் அதையும் ஞாபகம் வச்சிருக்கலாம். குளுக்கோஸுக்குரிய ஒரு அந்த சூத்திரம் தான் எல்லாத்துக்குமே வரும், எல்லா ஒரு சர்க்கரைட்டுக்கும் அதான் சூத்திரம். அதாவது C6H12O6. சரி, இதுதான் எல்லா ஒரு சர்க்கரைட்டுகளுக்குமான ரசாயன சூத்திரம், C6H12O6. அப்ப இதுக்குள்ள 3 உதாரணங்கள் வரப்போது. ஒன்று குளுக்கோஸ், அடுத்த ஃப்ரெக்டோஸ், அடுத்த கெலக்டோஸ். மற்ற ஒரு சர்க்கரைட்டுக்கு சில இயல்புகள் இருக்கு. ஒன்று பளிங்குருவான வடிவத்திலே இருக்கு. சரியா, பளிங்குருவன்னு சொல்றது அந்த மூலக்கூறுகள் ஒரு திட்டமான ஒழுங்கமைப்புல இருக்கு, அதான் நாங்க பளிங்குருவன்னு சொல்லுவோம். இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எல்லாம் பளிங்குருவானதா இருக்கு. அடுத்த இனிப்பு சுவை இருக்குது. குளுக்கோஸ் என்றாலே உங்களுக்கு தெரியும் என்ன, இனிப்பு சுவை இருக்காது. மற்றது நீரில கரையக்கூடியதா இருக்கு. சரியா, குளுக்கோஸ், ஃப்ரெக்டோஸ், கெலக்டோஸ் எல்லாமே நீரில கரையக்கூடியதா இருக்கு. இதுவெல்லாம் ஒரு சர்க்கரை என்ன பொது இயல்பு. பளிங்குருவா காணப்படும், நீரில கரையும், மற்றது இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கு. மற்ற காணப்படுற இடங்கள் என்று பார்த்தோம்னா குளுக்கோஸ் தாவரங்கள ஒளித்தோப்பு செயல்முறையில முதலாவதா வரக்கூடிய ஒரு விளைபொருள் குளுக்கோஸ். சரி, ஒளித்தோப்பு செயற்பாட்டுல முதலாவதா வாரால் குளுக்கோஸா இருப்ப. மரத்தேன் அதுகள்லையும் குளுக்கோஸ் இருக்கு. அடுத்த ஃப்ரெக்டோஸ் பாத்தீங்கன்னா பழங்கள் அதிக அளவில் காணப்படுறது. கெலக்டோஸ் பால் உற்பத்தி உணவுகள்ல கூடுதலா அந்த கெலக்டோஸ் இருக்கு. சரியா, இதுல பிள்ளைகள் ஒரு சர்க்கரைட்டு ஹெடிங் போட்டுட்டு அதன் சூத்திரம், உதாரணங்கள், மற்றது இயல்புகள் இவ்வளத்தையும் ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க. சரி, ஒரு சர்க்கரைட்டு போட்டுட்டு அதன் சூத்திரம், உதாரணம், இயல்பு இவ்வளத்தையும் நோட் பண்ணுங்க. சரி, ஒரு சர்க்கரைட் பார்த்த மாதிரி அடுத்த விஷயம் இரு சர்க்கரைட் பார்க்கணும். பாருங்க, இரு சர்க்கரைட்டுன்னு சொன்னா இப்ப 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து அப்படி சேரைக்குள்ள ஒரு நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படும். அதன் மூலம் உருவாக்குறத இரு சர்க்கரைட்டுன்னு சொல்றோம். சரியா, சுகமா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். என்னன்னு பார்த்தா ஒரு சர்க்கரைட்டின் ரசாயன சூத்திரம் சொல்லுங்க. அப்ப என்ன ரசாயன சூத்திரம்? ஒரு சர்க்கரைட்டின் ரசாயன சூத்திரம் ஒரு ஆள் சொல்லுங்க. ரைட், சொல்லுங்க. C6H12O6. C6H12O6. இப்ப 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேரப்போகுது, C6H12O6. இப்படி சேரைக்குள்ள ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும். சரி, 2 பேர் சேர போயின வண்டைக்குள்ள 2 பேரையும் கூட்டி எழுதுங்க. கார்பன்ல 6, மெட்டவர்ல 6, 6 6 12, C12. ஐதரசன்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 12, இங்கேயும் 12, அப்ப 12 12 24. சாரி,
சீல 12, ஐதரசன்ல 24. அது மாதிரி ஒட்சிசன் பாருங்க 6 6 12. இது கூட்டேக வார விட. இப்ப இதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியே. சரி, இதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறும் H2O, நீரண்டேக H2O. அப்ப 24 ஐதரசன்ல 2 ஐதரசன் போகுது, கார்பன் அப்படியே வரும் 12. 24 2 ஐதரசன் போறபடியா 22 வரும். ஒட்சிசன் வந்து 12, அதுல ஒரு ஒட்சிசன் போறபடியா 11 வரும். சரி, அப்ப இதான் இரு சர்க்கரைட்டுகளுக்குரிய சூத்திரம் C12 H22 O11. சரியா, பிளஸ் அதோட நீர் மூலக்கூறை காட்டுவோம். என்னோட நீர் வெளியேறுது என்றதுக்காக அப்படி காட்டுறோம். மற்ற இதுக்கு இடையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு அம்புக்குறி வரும். சரி, இதை சொல்றது பிள்ளைய மேலும் தாக்கம்னு சொல்லுவோம். நார்மலா அப்படி ஒரு அம்புக்குறி வந்தா ஒரு திசையில மட்டும் தாக்கம் நடக்குது என்ற அர்த்தம். அது எப்படி ஒரு அம்புக்குறி வந்ததுன்னு சொன்னா 2 பக்கமும் தாக்கம் நடக்கலாம் சொல்லி அர்த்தம். அதாவது 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்தும் இரு சர்க்கரைட் வரலாம். இரு சர்க்கரைட்டுகளுக்கு நீர் ஏற்றப்பட்டா அது வந்து ஒரு சர்க்கரைட்டாகவும் மாறலாம். 2 வழியிலையும் தாக்கம் நடக்கும். சரி, 2 வழியிலையும் தாக்கம் நடக்கும்ன்றதை காட்டுறதுக்கு நாங்க இந்த மாதிரியான அம்புக்குறியை வந்து பயன்படுத்துவோம். சில பஸ்ஸுகள்ல போட்டிருப்பேன், யாழ்ப்பாணம் டு கொழும்பு, கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப 2 வழியிலையும் நடக்கிற தாக்கங்களை வந்து நாங்கள் இந்த மாதிரியான அம்புக்குறியால காட்டுவோம். ஒரு அம்புக்குறி காட்டினோம்னு சொன்னா ஒரு பக்கம் மட்டும் தாக்கம் நடக்குதுன்னு கருது. 2 பக்கம் காட்டினவன் இதை மாதிரி காட்டினவன் சொன்னா 2 வழியிலையும் நடக்கும். சரி, அப்ப 2 ஒரு சர்க்கரைட்டுகளை பயன்படுத்தி இரு சர்க்கரைட்டையும் உருவாக்கலாம். அது மாதிரி இரு சர்க்கரைட்டுகளை நீர்ப்படைய செய்து ஒரு சர்க்கரைட்டையும் உருவாக்கலாம். சரிதானே? இப்ப இதுதான் பொதுச்சூத்திரம். C12 H22 O11 தான் பொதுச்சூத்திரம். அதோட ஒரு நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுதுன்றதை காட்டுறதுக்கு பிளஸ் H2O போட்டிருப்பேன். வேற தாக்கம் எழுதைக்குள்ள ஒரே நீருக்கு தான் எழுதணும். நான் இந்த இடமில்லாதபடியா பிளஸ் நீரை கீழே எழுதியிருக்கிறேன். தாக்கங்கள் எழுதைக்குள்ள ஒரே நேர்கோட்டுல வரக்கூடிய மாதிரி எழுதணும். சரி, அப்ப இதான் இரு சர்க்கரைட். அது மாதிரி இரு சர்க்கரைட்டின் இயல்புகள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சர்க்கரைட்டின் இயல்புகள் மாதிரி தான் இதுக்கு பளிங்குருவானதா இருக்கும், நீரில நல்லா கரையும், மற்றது இனிப்பு சுவையுடையதா இருக்கும். மாதிரி இரு சர்க்கரைட்டுகளுக்கான உதாரணங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு 3 உதாரணங்கள் சொல்லுவோம். முதலாவது வந்து 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிறது மோல்டோஸ் என்று சொல்லுவோம். சரியா, மோல்டோஸ். மோல்டோஸ் பாத்தீங்கன்னா இந்த முளைக்கிற வித்துக்கள்ல வந்து அதிக அளவில் காணப்படும். சரியா, முளைக்கிற வித்துக்கள்ல வந்து மோல்டோஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறும் சேர்ந்து வாரது வந்து சுக்ரோசு என்று சொல்லுவோம். சரியா, சுக்ரோஸ். நாங்கள் பாவிக்கிற சீனி வந்து ஒரு சுக்ரோஸ். கரும்பு, பீட்ரூட் அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல சுக்ரோஸ் வந்து இருக்கு. மற்ற மூன்றாவது ஒரு குளுக்கோஸும் ஒரு கெலக்டோஸும் சேர்ந்து வாரது லெக்டோஸ். லெக்டோஸ் சொன்னா பால் உற்பத்தி பொருட்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்லம் லெக்டோஸ். சரியா, குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்து வரும். இது 3 தான் இரு சர்க்கரை. 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து வாரது மோல்டோஸ், ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்து வாரது சுக்ரோஸ், அதே மாதிரி ஒரு குளுக்கோஸும் ஒரு கெலக்டோஸும் சேர்ந்து வாரது லெக்டோஸ் சொல்லுவோம். லெக்டோஸ் வச்சுக்கொண்டு நாங்க ஞாபகப்படுத்தலாம். சரியா, முந்தி இந்த நுண்ணங்கி இதுகள்ல லெக்டோபெசிலஸ் ஒரு பாக்டீரியா பற்றி படிச்சிருப்பீங்க. பால் உற்பத்தி பொருட்கள் உற்பத்தியில வந்து லெக்டோபெசிலஸ் என்ற ஒரு நுண்ணங்கிய வந்து பயன்படுத்துறேன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த லெக்டோஸை ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. லெக்டோஸ் வந்து பால் உற்பத்தி பொருட்கள்ல இருக்கு. பால் வெல்லம் லெக்டோஸ் சொல்லுவோம். சரியா, ஃப்ரக்டோஸ பழ வெல்லம்னு சொல்ற மாதிரி லெக்டோஸ் வந்து பால் வெல்லம்னு சொல்லுவோம். சரியா, பால் உற்பத்தி பொருட்கள்ல இருக்கு. இவ்வளவுதான் இரு சர்க்கரைட்டுகள் தொடர்பா நாங்கள் பார்க்க வேண்டியது. சரி, இதுல பிள்ளைகள் இரு சர்க்கரைட்டு போட்டுட்டு இரு சர்க்கரைட்டு சூத்திரம் எழுதுவீங்கள், உதாரணங்கள் எழுதுவீங்கள். அது மாதிரி இயல்புகள் இது அப்படியே வரும். பளிங்குருவானது நீரில் கரையும், மற்ற பொதுவா இனிப்பு சுவையுடையது. ஒரு சர்க்கரைட்டுகள் அதே இயல்புகள் இரு சர்க்கரைட்டுகளுக்கும் வரும்.
மற்ற இந்த தாக்கத்தையும் எழுதி கொள்ளுங்க. ஏற்கனவே நான் காட்டினதாக்கும் C6H12O6 பிளஸ் C6H12O6, அதாவது ரெண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து நீர் மூலக்கூறு வரதாக்கும். C12H22O11 பிளஸ் நீர். சரி, ஒரே ஒரே இதுல எழுதுங்க. சரி, ஒரே நேர்கோட்டுல எழுதுங்க தாக்கம். சரி, அது மாதிரி இந்த மோல்டோஸ் சுக்ரோஸ் லாக்டோஸ் எழுதியக்குள்ளேயும் என்னென்ன சேர்ந்து வரும்ன்றதை போடும். சரியா, ரெண்டு குளுக்கோஸ் சேர்ந்து வாரது குளுக்கோஸ், ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து வாரது மோல்டோஸ். அது மாதிரி ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் சேர்ந்து வாரது வந்து சுக்ரோஸ். சரியா, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து வாரது சுக்ரோஸ். மற்றது ஒரு குளுக்கோஸும் ஒரு கெலக்டோஸும் சேர்ந்து வாரது லாக்டோஸ். இதையும் அம்புக்குறி போட்டு காட்டிவிடும். குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் மோல்டோஸ், குளுக்கோஸ் சக ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ், அது மாதிரி குளுக்கோஸ் சக கெலக்டோஸ் லாக்டோஸ். இதையும் ஒருக்கா காட்டிக்கொள்ளும். சரி, எவ்வளோத்தையும் ஒருக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, இருசக்கரைட்டு ஹெடிங் போடுங்க. ரசாயன சூத்திரம் எழுதுவீங்க. அடுத்த வந்து கீழே இந்த தாக்கம் எழுதுவோம். சரியா, கீழே இந்த நான் கீழே எழுதியிருக்கிற தாக்கத்தை எழுதுங்க. அதுக்கு பிறகு இந்த உதாரணங்களும் இயல்புகளையும் போட்டுக்கொள்ளும். சரி, ஏதாவது தெளிவில்லாடி கேளுங்க பிள்ளைகள். தாக்கம் ஒரே நேர்கோட்டில் எழுதுங்க.
ரைட், சரியா பிள்ளைகள்? ஆம் சார். ஆம் சார். Om sir. ரைட், இனி பார்க்க வேண்டியது பல் சர்க்கரை. சரி, இனி பாருங்க பிள்ளைகள், பல் சர்க்கரை பற்றி பார்க்க போறோம். இப்ப நாங்கள் ஏற்கனவே இருசக்கரைட் பற்றி பார்த்தினாங்க. 10 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து வரதான் இருசக்கரைட் என்று பார்த்தினாங்க. பல் சர்க்கரைட் என்று சொன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ற பட்சத்துல அதை வந்து பல் சர்க்கரைட் என்று சொல்லுவோம். சரி, ரெண்டுக்கு மேற்பட்ட அது 3ஆம் இருக்கலாம், 10ஆம் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சரி, அதன் எண்ணிக்கை வந்து அப்படியே போய்கொண்டிருக்கும். அப்ப எண்ணிக்கையை நாங்கள் குறிக்கிறதுக்கு என்னென்ற குறியீட்டை பாவிக்கிறோம். சரி, அப்ப உதாரணமா பல் சர்க்கரைட் என்று சொல்லிக்க உங்களுக்கு தெரியும், 2 ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்தது என்று சொன்னால் ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியேறும். சரி, அப்ப நார்மலா நாங்கள் ஒரு சர்க்கரைட்டின் பொது சூத்திரம் உங்களுக்கு தெரியும், C6H12O6. பல் சர்க்கரைட்டுக்குள்ள பிள்ளைகள் right. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சர்க்கரைட்டின் சூத்திரம் நார்மலா. இப்ப பல் சர்க்கரைட்டுன்னு சொன்னீங்க ரெண்டுக்கு மேற்பட்ட ஒரு சர்க்கரைட்டுகள் சேரப்போ, அப்ப அந்த சேர்ற ஆக்கள் இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு நாங்க என்னென்ற குறியீட்டை பாவிப்போம். என்னென்ன நம்பர், அதுதான் அந்த ஸ்மால் எண்ணை வந்து நாங்கள் பாவிப்போம். இது எப்படி என்ன பாருங்க, C6 அப்படியே வரும். இப்ப இதுல வந்து ஒரு நீர் மூலக்கூறு என்ன, ஒரு சர்க்கரைட்டுகள் சேராக நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து ஒரு H2O கழிப்பீங்க. சரி, H2Oன்னு சொல்லிக்க 2 ஐதரசன் இல்லாம போகுது. அப்ப 12ல 2 போச்சுன்னு சொன்னா 10 H10. 6 ஆக்சிஜன்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் போகும், அப்ப O5. இப்படி போட்டு அடைப்பு போட்டு N போட்டீங்கன்னு சொன்னா இதான் பல் சர்க்கரைட்டுகளுக்குரிய பொது சூத்திரம். சரியா, C6H10O5 அடைப்பு போட்டு N. சரி, அது பல் சர்க்கரைட்டுகளுக்குரிய பொது சூத்திரமா இருக்கு. மற்ற பல் சர்க்கரைட்டின் பொது இயல்புகள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஒரு சர்க்கரைட்டுக்கும் இரு சர்க்கரைட்டிலையும் விட வித்தியாசமான இயல்பு கொண்டதான் பல் சர்க்கரை. அதுக்கு எதிரான இயல்புன்னு ஞாபகத்துல வச்சிருந்தீங்கன்னா சரி. இனிப்பு சுவை இருக்காது, பளிங்குரு அற்றது, இனிப்பு சுவை அற்றது, அதே மாதிரி நீர்ல கரையாது. சரிதானே, பளிங்குரு அற்றது, இனிப்பு சுவை அற்றது, நீர்ல கரையாததா இருக்கு பல் சர்க்கரை. மற்ற உதாரணங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது செலுலோஸ். செலுலோஸ்ன்றது தாவரங்களோட கலைச்சுவரில் ஒரு பிரதான கூறா செலுலோஸ் வந்து இருக்கு. அடுத்த வந்து மாப்பொருள்னு சொல்லிக்க தாவரங்களோட ஒரு சேமிப்புணவாக மாப்பொருள் இருக்கும். தாவரங்களோட உடல்ல சேமிப்புணவாக இருக்கிறது வந்து மாப்பொருள்னு சொல்லுவோம். விலங்குகளோட உடல்ல சேமிப்புணவாக இருக்கிறது வந்து கிளைக்கோஜன் சொல்லுவோம். சரி, எவ்வளவு பல் சர்க்கரை. செலுலோஸ், மாப்பொருள், கிளைக்கோஜன். செலுலோஸ்ன்றது கட்டமைப்பு கூறு, தாவரங்களோட கலைச்சுவரில் இருக்கும். மாப்பொருள் வந்து தாவரங்கள்ல சேமிப்புணவா இருக்கும். கிளைக்கோஜன் வந்து விலங்குகள்ல சேமிப்புணர், தாவரங்கள்ல காணப்படாது. சரியா, சரி, இப்ப இதற்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, பல் சர்க்கரைட் ஹெடிங் போட்டுட்டு பொது சூத்திரம் எழுதுங்க, உதாரணங்கள் எழுதுங்க. மற்றது இயல்புகளுக்கு இதை அப்படியே மாத்தி எழுதுங்க. பளிங்குரு இல்ல, பளிங்குரு அற்றது, பளிங்குரு அற்றது, நீரில கரையாது, இனிப்பு சுவை அற்றது. இனிப்பு சுவை அற்றது.
அல்லது மாப்பொருள் செல்லூஸ் கிளைக்கோஜன் உதாரணம் எழுதி போட்டு எங்க காணப்படுது என்பதையும் காட்டும். சரியா, மாப்பொருள் வந்து தாவரத்தில் சேமிப்புணவு என்று போடுங்க. தாவரங்கள்ல சேமிப்புணவு. செலுலோஸ் வந்து கட்டமைப்பு கூறு, தாவரங்கள்ல கலைச்சுவரில் காணப்படும் என்று போடுங்க. கிளைக்கோஜன் வந்து சேமிப்புணவா இருக்கு. சரியா, விலங்குகள்ல சேமிப்புணவு. இவ்வளத்தையும் ஒரு நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு ஓகேன்னு போடுங்க. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள், விளங்கி இல்லை. குழந்தான் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். இதுல இன்றைக்கு வந்து உயிரின் ரசாயன அடிப்படைன்றதுல அறிமுக பகுதியும் கார்போஹைட்ரேட்டின 3 வகையும் பார்த்துனாங்க. ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட், அதிண்ட இயல்புகள், உதாரணங்கள், தொழிற்பாடுகள், பொது சூத்திரங்கள் அதுகள் படிச்சிருக்கிறோம். இவ்வளத்தையும் கிளியரா இருக்கா கொண்டு போய் படிச்சுட்டு வாங்க. சரியா, வடிவா படிச்சுட்டு வாங்க. வார கிளாஸ் கேள்வி கேட்டு இவ்வளவு மண்டே படிச்ச விஷயங்கள்ல கேள்வி கேட்டுட்டு தான் அடுத்த பகுதிக்கு போகும். சரி, இனி நாங்கள் இதுல பார்க்க வேண்டியது ஒவ்வொன்றையும் இனங்காண்றதுக்குரிய பரிசோதனைகள் பார்க்க வேண்டும். சரி, அதான் வார கிளாஸ் நாங்கள் பார்ப்போம். அதை முடிச்சுட்டு அங்கே புரதத்துக்கு போவோம். சரி, அப்ப அதுக்கு முதல் நான் கேள்வி கேட்டுட்டு தான் பாடம் தொடங்குவேன். ரெண்டே படிச்ச அவ்வளோத்தையும் கிளியரா இருக்கா படிச்சுட்டு வாங்க. நாங்க வார கிளாஸ் மிச்சத்தை பார்ப்போம். சரி, அதை எழுதினீங்கன்னு சொன்னா லீவ் ஆகிக்கொள்ளலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி லீவ்.